எத்தனை கால தவம் என்பது பின்னோக்கி இருக்கிறது என்பதை இதற்கு உழைத்தவர்களும் இதற்காக பாடுபட்டவர்களும் இங்க இருக்கிற நாமும் அறிவோம். சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே எவ்வளவு முன்னேற்பாடாக செய்யணும். 1000 பேர் இன்னைக்கு பல பேர் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். யார் இருந்தாலும் நமக்கு முதல்ல முக்கியம் தாய் தந்தை தானே. அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். இப்ப ரொம்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமைக்கு மாறி போச்சு. தாய் தந்தை நம்முடைய குடும்பம் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதுபோல் குலதெய்வம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. முதல்ல ஒரு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களை போல குலதெய்வத்தை நம்முடைய இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம் முடியாது. குலதெய்வம்ன்றது ஒண்ணுதான். அது பெண்களா இருந்தா 2 இருக்கலாம். அப்பா வீட்டுல ஒரு குலதெய்வம் இருக்கும் கல்யாணம் ஆற வரைக்கும். அது கல்யாணம் ஆற வரைக்கும் தான். கல்யாணம் ஆன பிறகு கணவருடைய குலதெய்வம் எதுவோ அதுதான் அந்த பெண்ணுக்கான குலதெய்வம். அப்போ ஒரு குலதெய்வம் என்பது இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் தன்னுடைய குலத்திலே வாழக்கூடிய பக்தர்களுக்கும் அருளை வாரி வழங்கக்கூடிய அன்னையாக எழுந்தருளி அருள் புரியக்கூடியவள். அப்படி சத்தியத்தின் உருவமான அம்பிகை இதோ நமக்கு கடத்திலே எழுந்தருள பண்ணி இங்கே வந்து கொண்டிருக்கின்றாள். எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனையை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாள் நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து புனித நீர் தெளிக்கப்படும். எல்லாருக்கும் புனித நீர் தெளிக்கப்படும். மிக சிறந்த முறையில நல்ல அழகா ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க விழா குழுவினர்கள். தீபாராதனை நடைபெறுகிறது. மேல விமானத்துல பச்சை கலர் டிஷர்ட் போட்டுக்கிறீங்க பாருங்க. கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் நகர சொல்லுங்க. இங்க ஒருத்தருக்குமே தெரியல. கொஞ்சம் நகருங்க சார். நீங்க 2 பேரும் இப்படி கொஞ்சம் நகருங்க. எழுந்துருங்க. அந்த பக்கம் போங்க. இப்ப தெரியுதுங்களா? பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அப்படியே சுத்தி காட்டிடுங்கண்ணா. தீபாராதனை உங்க பக்கத்துக்கு வருது. எல்லாரும் எடுத்துக்கோங்க. தீபாராதனை கீழே இருந்து அப்படி மானசீகமா ஏற்றுங்க. வேற தீபாராதனை ஆகிறது ராஜகோபுரத்திற்கும் சிறப்பாக மா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று, ஆனா அதுல கொஞ்சம் தீர்த்தம் விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு இங்க வந்துடும். அதுல விட்டுடுங்க. அங்க விட்டாச்சு. எல்லா கலசங்களிலேயும் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித தீர்த்தம்